ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆஃப்டர் அ லாங் டேஸ்க்கு அப்புறமா ஒரு ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக கண்டுக்காத என்னோடய மூஞ்சை வந்து இன்றைக்கி க்ளோ அப் பண்ண போகிறோம். அதுவும் ஒரே ஒரு ஃபேஷியலில் வித்தின் ½ அன் ஹவரில் இந்த ஃபேஷியல் வந்து முடிஞ்சிடும். அண்ட் உங்களோட ஃபேஸ் வந்து பார்க்க ரொம்ப க்ளோயிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த ஃபேஷியலுக்கு ஒரு மெயினான ஹீரோயிக் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ட் தான். ஒரு 4 ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ் வந்து பண்ண போகிறோம். இது எல்லாத்துலேயுமே நம்ம சேர்க்க போகிறது கர்ட் தான். ஸோ பிஃபோர் என்னோடய ஃபேஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் ரிசல்ட் நிச்சயமாக உங்களை ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபேஷியலில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங் தான். ஸோ கிளென்சிங்க்கு நான் எடுத்திருக்க பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர், அப்புறமா கடலை மாவு. நான் எதுக்குமே வந்து அளவு சொல்ல போகிறதில்ல. உங்களோட முகத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் பேக் ஒரு எது நம்ம முகத்துக்கு போடுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களோட முகத்தை வந்து ஒரு க்ளீனான வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஈவன் பவுடர் போட்டிருந்தா கூட. நம்ம டெய்லி மார்னிங் எழுந்தோடனே எப்படி ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஃபேஸ் பேக்கை ரொம்ப லைட்டாக ஜென்டலாக அவங்களோட ஃபேஸில் போட்டு நம்ம போர்ஸில் இருக்க டர்ட் எல்லாம் ரொம்ப டீப்பாக நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இது. நீங்கள் டெய்லி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு பேக்காக ரெடி பண்ணி மார்னிங் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களோட ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாம் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். ஒரு 3 to 5 minutes நான் நல்லா வந்து ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி டர்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிருக்கு பாருங்கள். நம்மளோட ஃபேஸ் வாஷில் செகண்ட் ஸ்டெப் ஸ்க்ரப்பிங். ஸோ ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர், கொஞ்சமாக ஹனி அண்ட் கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளோர். ஸோ இந்த ஸ்க்ரப்பர் வந்து நமக்கு நேச்சுரலாகவே நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஸ்க்ரப்பர் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா ரைஸ் ஃப்ளோர் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்கள். இல்லை எனக்கு சுத்தமாக ஒத்துக்காது அப்படின்னா வந்து நீங்கள் ரைஸ் ஃப்ளோரை அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கர்ட் அண்ட் ஹனி மட்டும் போட்டு லைட்டாக நீங்கள் மசாஜ் மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாலும் சரி ரொம்ப பொறுமையாக தான் பண்ணணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பொறுமையாக பண்ணுறேன்னு தெரியும். பட் ஆனால் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எனக்கே என்னோடய ஸ்கின் வந்து லைட்டாக ஒரு மாதிரி எரிச்சல் ஆகிடுச்சு. நீங்கள் ஏன்னா ஃபாஸ்ட்டாக கண்டபடி நம்ம பாட்டு பரப்பரன்னு தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். ஏன்னா அப்புறம் ரொம்ப எரிச்சலாக இருக்கும், எதுவுமே போட முடியாது. அதனால தான் ஸோ ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்கள். ஸோ ஒரு 5 minutes அந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா என் ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. ஏன்னா டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு இல்லை. ஸோ அதனால தான் இந்த ஒரு பிரைட்னஸ். இன்னும் நமக்கு 2 ஸ்டெப் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நம்மளோட ஃபேஷியலில் நம்ம ஃபேஸ்க்கு வந்து மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மசாஜ் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம், ரொம்ப சிம்பிளாக. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன் அண்ட் கொஞ்சமாக வந்து ஆலோவேரா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இல்லை, நான் அதனால் எடுத்துக்கல. பட் இதுவே ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ ஸ்க்ரப் பண்ணுறப்ப நான் எரிஞ்சிச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது தடவுனோடனே அவ்வளோ சில்லாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணோடனே நம்ம ஸ்கின் அப்படியே வெறுமனே விடாமல் நெக்ஸ்ட் இந்த மாதிரி மசாஜிங் க்ரீம் ஆர் நீங்கள் ஆலோவேரா ஜெல் சும்மாவே கூட நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். நாம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஃபேஸில் வந்து பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப சீராக அமைஞ்சு நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து ஒரு க்ளோயிங் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம வந்து மசாஜ் வந்து ஸ்பா அந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு நம்ம ஒரு ரிலாக்ஸேஷனுக்காகவும் பண்ணிக்கிறோம். அண்ட் ஆல்சோ நம்மளோட ஃபேஸில் வந்து எந்த விதமான ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த மசாஜ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு ஒரு வேளை இந்த மசாஜ்க்கெல்லாம் ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு கூகுளில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே வரும். ஸோ அந்த மாதிரி மசாஜிங் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப ரிலாக்ஸிங்காக மசாஜ் பண்ணுங்கள்.
யாராச்சும் பண்ணிவிட இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் இல்லாத பட்சத்தில் நம்மளே பண்ணிக்கலாம். இந்த 3 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆனது என் ஸ்கின்னை பாருங்கள் எவ்வளோ ஷைனாக பளபளன்னு இருக்குன்னு என்னால் நம்பவே முடியல. ஸோ ரிசல்ட் இன்னும் அமேசிங்காக இருக்கும். நம்மளோட ஃபேஷியலில் த லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக். ஸோ இவ்வளவும் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக வந்து ஃபேஸ் பேக் போட போகிறோம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப் தான். இதுக்கு வந்து நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன், ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன், அண்ட் கடலை மாவு, அதுக்கப்புறமா வந்து ஹனி. ஸோ இது நாளையும் சேர்த்து உங்கள் ஃபேஸ்க்கு தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஃபேஸ் பேக்காக நம்மளோட ஃபேஸில் வந்து போட போகிறோம். ஈவன் நீங்கள் பார்லரில் போயிட்டு ஒரு 1000 ஒரு 500 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணுற ப்ராசஸ் இது தான். பட் என்னென்னவோ க்ரீம் போடுவாங்க, அவங்க நமக்கு வந்து இந்த மசாஜிங் மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் அப்படியே வாவ் அப்படி இருக்கும். பட் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, இன்னும் ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபேஸ் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த க்ளோயிங் தெரியறதுக்கு வந்து உங்களுக்கு 2 நாள் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 2 நாள் கழிச்சு நமக்கு தெரியலன்னா என்ன கேட்கவும் முடியும், எந்த யூஸும் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் நீங்கள் அந்த மாதிரி காசை வேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி வீக்லி இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேஷியல்ஸ்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சடான்! ஸோ கைஸ் ஹியர் இஸ் த ஃபைனல் ரிசல்ட். ஸோ என்ன சொல்கிறது, நான் முன்னவே சொன்னேன் இல்லையா, சொல்லிகிட்டே இருந்தேன் ஃபேஷியல் வந்து நீங்கள் பார்லரில் பண்ணால் கூட இப்படி ஒரு க்ளோயிங் இருக்காதுன்ட்டு. ஸோ என்னோடய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ பாருங்கள், என்னோடய ஃபேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னாலே நம்ப முடியல. நான் இந்த ஒரு ரிசல்ட் வந்து நானே எதிர்பார்க்கல. ஸோ உங்களுக்கு நான் எப்போவும் சொல்கிற சேம் டைலாக் தான், நீங்கள் வந்து ஃபோனில் பார்க்குறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நாங்கள் நேரில் என்னோடய ஃபேஸ் நான் டச் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கண்ணாடி மூலயமா நான் பார்த்து அப்படி ஃபீல் பண்ணுற ஒரு க்ளோயிங் வந்து வேறு. ஸோ நிச்சயமாக அது நீங்கள் வீட்டில் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள், ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களோட ஃபேஸை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.